இங்கே இப்படி ஏழ்மையில் இருக்கிற ஒரு நாட்டை வந்து சுரண்டிட்டு லஞ்சம் வாங்கி தின்ற இந்த பசங்க வெளிநாடுகளில் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி சொகுசாக கழிக்கிறாங்க. நம்ம இங்கே பீகார்லேயும் சென்னையிலையும் போய் கார் தொடச்சிட்டு இருக்கோம், தட்டு கழுவிட்டு இருக்கோம், நம்மளை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இவங்க ராஜ வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு ஒரு குழு பேசிக்கிட்டு இருக்கு. இது அரசாங்கத்தை உறுத்துது. அரசாங்கத்தில் நடக்கிற ஊழல்களை வந்து இந்த குழு பேசுது. இதுக்கு வந்து ஒரு அமைப்பு தேவைப்படுது. அந்த அமைப்புக்கு உள்ளார ஒருத்தர் சுதன் குருன்னு ஒருத்தர் வர்றார். அந்த சுதன் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு என்ஜிஓவை வைத்திருக்கின்ற ஒரு 39 வயது உள்ள ஒரு இளைஞர். அவருக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை வந்து நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இறந்து போச்சு. இறந்து போனதுக்கு பின்னாடி என் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக துருக்கியில் நிலநடுக்கம் நடந்தப்பெல்லாம் போய் வந்து நிறைய உதவிகள்லாம் பண்ணிட்டு வந்த ஒருத்தர் தான் இந்த மாணவர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு குழுவை உருவாக்குறான். அதுக்கு பேர் வந்து ஹமி நேபாள்னு பேர். அந்த ஹமி நேபாள் குழு வந்து இப்போ நம்ம அறப்போர் இயக்கம்லாம் இங்கே பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து மக்களுக்கு ஊழல் நடப்பதை எடுத்து செல்வதற்கு உண்டான ஒரு தளமாக, அதற்குண்டான ஒரு களமாக சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறான். இப்போ அரசாங்கத்துக்கு அதில் 2 சிக்கல் இருக்குது. ஒன்று, தங்க வீட்டு பிள்ளைங்க அடிக்கிற கொட்டத்தெல்லாம் ஒன்று வந்து போட்டு காமிக்கிறான், ராஜ வாழ்க்கை எப்படி வாழ்றாங்கன்றதை காமிக்கிறான், எளிய மக்களுடைய குரல் வெளியில் வரலன்ற ஆதங்கம் வந்து அடக்கப்படுதுன்னு நினைக்கிறான். இதையெல்லாம் ஒடுக்கிறதுக்கு என்ன செய்யுதுன்னு வந்து அரசாங்கம் யோசிக்கும் போது ஒரு காரணத்தை கொண்டு வராங்க. நம்முடைய இளைஞர்களை இது சீரழிக்கிறது, பல கலாச்சார சீர்கேடுகளை இது கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின் மூலமாக நேபாள அரசிடம் பதிவு செய்யப்படாத 28 நிறுவனங்கள் தடை செய்யப்படுது. சட்டப்படி பார்த்தா அது சரி. ஆனால் பொதுமக்களுடைய கோபம் என்னவா இருக்குன்னா, எங்களுடைய குரலாக, குரலற்றவருடைய குரலாக இருக்கின்ற சமூக ஊடகத்தை நீ சட்டம் போட்டு தடுத்துட முடியுமா? நீ தடுக்கிறதுனுடைய உள்நோக்கம், நீ அடிக்கிற ஃப்ராடையும் ஊழலையும் நாங்கள் பேசக்கூடாதுன்னு நீ தடுக்கிற. உன் வீட்டு பிள்ளைகள் ஆடுகின்ற ஆட்டத்தையும் கொட்டத்தையும் பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வரதை நீ தடுக்கிறன்னு சொல்லிட்டு இந்த ஹமி நேபாள் குழுவோட சேர்ந்து பல குழுக்கள் ஒன்றா சேர்ந்து ரோட்டுக்கு வந்துட்டான். ரோட்டுக்கு வந்து பிற்பாடு அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழுக்களுடைய கொட்டத்தை நாங்கள் அடக்கியே தீர்வோம்னு பிரதமர் சர்மா ஒலி பேசுகிறார். ஒலி பேசின பிற்பாடு அந்த வன்மம் வந்து அதிகமாகுது. அது கோபத்தை வந்து பற்ற வைக்குது, காட்டு தீயாக பரவுது. லட்சக்கணக்கானவர்கள் வந்து கூடுறாங்க. கூடுனதுக்கு பிற்பாடு உண்டான போராட்டத்தை அடக்கிறதுக்கு வழி தெரியாமல் துப்பாக்கி சூடு நடக்குது. துப்பாக்கி சூடில் கிட்டத்தட்ட 22 பேர் செத்து போயிட்டாங்க. 22 பேர் செத்து போய் 300-400 பேர் காயமடைந்ததற்கு பின்னால் வேற வழி இல்லாமல் சமூக ஊடகங்கள் மீது விதிக்கப்பட்ட தடையை நாங்கள் நீக்கிக் கொள்கிறோம். நேபாள அரசாங்கம் பின்வாங்குது. பின்வாங்குற அதே நேரத்தில் எடுத்த போராட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டோம் நாங்கள் சொல்லி தான் 2வது நாளும் அந்த போராட்டம் வந்து உச்சகட்டத்துக்கு போகுது.